விழுப்புரம் அருகே சாப்பிட உணவு சமைக்கவில்லை என்று ஆத்திரமடைந்த தந்தை பெற்ற மகளை அடித்தே கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போதை வெறியில் மகளை கொன்று போட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? மதுபோதையில் மகளின் தலையை பிடித்து சுவற்றில் அடித்தே கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சமைக்கவில்லை என்று ஆக்ரோஷப்பட்ட தந்தை மகளுக்கு யமனாக மாறிய சம்பவத்தில் நடந்தது என்ன? விழுப்புரம் அருகிலுள்ள கண்டமாவனடி கிராமத்தில் வசித்து வருபவர் பாபு. மதுபோதைக்கு அடிமையான இவர் அடிக்கடி குடித்துவிட்டு வீட்டில் பிரச்சனை செய்வது வழக்கம். விடிய விடிய உறங்க விடாமல் குடும்பத்தினரை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தியும் வந்தார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி மதுபோதையில் வீட்டிற்கு சென்றவர் தனது மகள் வைஷ்ணவியிடம் சாப்பிட உணவு கேட்டுள்ளார். ஆனால் அன்று இரவு வீட்டில் எதுவும் இல்லாததால் உணவு சமைக்கவில்லை என்று வைஷ்ணவி கூறியுள்ளார். அதை கேட்டதும் தலைக்கேறிய போதையில் இருந்தவர் கடும் ஆத்திரமடைந்து சமைப்பதை விட உனக்கு வேறு என்ன வேலை இருக்கு என்று கேட்டு மகள் வைஷ்ணவி மீது ஆவேசமடைந்துள்ளார். மகளின் தலைமுடியை பிடித்து சுவற்றில் மோதி தாக்க வைஷ்ணவி சுய நினைவை இழந்து மயங்கியுள்ளார். அப்போது சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது தாய் வைஷ்ணவியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனையடுத்து கொலை வழக்காக மாற்றிய காவல்துறை மகளை சுவற்றில் மோதி கொலை செய்த தந்தை பாபுவை கைது செய்து வேட்டம்பட்டு சிறையில் அடைத்தனர். மது போதையில் பெற்ற தந்தையே மகளை அடித்து கொலை செய்த சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.